கமெண்ட் பாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வழியா நாளைக்கு தி காமன் மேன் ஷோ பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கோ 6:30 மணிக்கோ ஆரம்பிக்கிறாங்க. சனி ஞாயிறு வந்து 5:30 to 6:30 நினைக்கிறேன். மற்ற நாட்கள்லாம் 10 மணிக்கு வந்து நடக்க போகுது. அதுக்கான ப்ரோமோஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. 2 days to go 1 days to goன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அந்த ப்ரோமோல மொத்த கண்டஸ்டன்ஸுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காமன் மேன் ஷோக்கு வரக்கூடிய கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு மக்கள் பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா அவங்க கொண்டு வந்து காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா 4 நாளைக்கு முன்னாடி இவங்க தான் காமன் மேனா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேத்து முன்னாடியே இவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிடிஎஸ் வீடியோ போட்டு யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத காட்டி விட்டாங்க. காட்டினோடனே நம்ம பசங்க உள்ள இறங்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த காமன் மேன்லாம் யாரு, இவனுங்களை நம்ப முடியாது, நம்ம இறங்கி வந்து ஆர்என்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இப்போ ஒருத்தரா இவன் காமன் மேனா அப்படின்னு போட்டு சேனலை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று போட்ட ப்ரோமோல இவனெல்லாம் தூக்கி போட்டிருக்கீங்க, ஏன்பா விஜய் டிவி என்னப்பா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். முதல்ல முனியம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண், யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இந்த ஷோல இப்போ பார்ட்டிசிபேட் பண்ற முக்காவாசி பேர் யூடியூபர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், டைரக்டரா இருந்தவங்க, அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி டைரக்டரா இருந்தவங்க, யூடியூப் சேனல்ல நடிச்சவங்க. உச்சகட்டமா போன சீசனா அதுக்கு முந்தின சீசனான்னு தெரியல, ஒரு பையன் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நடந்துகிட்டு போனான். எல்லா இடங்களையும் நான் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு வந்து எங்கேயோ அதாவது சென்னை வரைக்கும் முட்டி போட்டே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்தான். அந்த பையனை தூக்கி காமன் மேனா போட்டிருக்கிறாங்க. இந்த முனியம்மா அப்படின்னு இந்த அக்காவை சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா வந்து தாமரை செல்வி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சாயல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா தான். இவங்க வந்து காமன் மேனாமா, ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அக்கா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல்ல வந்து சுமார் 2,51,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க அக்காவுக்கு. காமன் மேன். இன்னொரு சேனல் பேர் டக்குன்னு எனக்கு ஜஸ்ட் ஷாமியா தெரில. அவங்க 1,600 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி யூடியூபர். இவங்களை தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க ஏன்டா போட்டேன், இப்ப 2,51,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு பெண்ணை போட்டதுக்கும் 1,600 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு பெண்ணை போட்டதுக்கும் என்னடா இங்க லிங்க்னு பார்த்தா, இவங்க யாருன்னு பார்த்தா இந்த விஜய் டிவி, ஜி தமிழ் இந்த மாதிரியான ஷோஸ்லாம் நடக்குதுல்ல, இந்த டான்ஸ் ஜோடி நம்பர் 1, ஏர்டெல் சூப்பர் சிங்கரு, பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்குதுல்ல, இந்த ஷோஸ்லாம் வந்து ஆடியன்ஸா கலந்துக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் ஒரு டைரக்டர், ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், அவரை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க. மார்ஷல் ஆர்டிஸ்டா ஒருத்தர் இருக்காப்புல, அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. பணமட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவரை தூக்கி காமன் மேன் சொல்லி உள்ள போட்டிருக்காங்க. உச்சகட்டமா முட்டி போட்டு நடந்து போனா அந்த பையனை வந்து உள்ள போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த பையனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுல தப்பு இல்லை, அவன் ஏதோ வந்து ட்ரை பண்ணா. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, காமன் மேன் நீங்க வச்சிருக்கக்கூடிய வரமுறை என்ன? எனக்கு வருத்தம் இருக்கு. அப்படி பார்த்தா நானும் காமன் மேன் தான்டா, ஸ்னூப்பியும் காமன் மேன் தான், விஜித்தும் காமன் மேன் தான், இன்னும் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அல்டி பாஸ், எல்லாருமே காமன் மேன் தான். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணாங்களோ, எந்தெந்த ரிவ்யூஸ்ல அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாமே காமன் மேன் தானே. மாடலை தூக்கி போட்டிருக்கீங்க, விஜயவை தூக்கி போட்டிருக்கீங்க. காமன் மேனுக்குள்ளே ரெக்கமெண்டேஷன் வேணும்னா நாங்கள் எங்கே போகிறது? முனியம்மாக்காவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் கிடைச்சிருக்கும். நான் அப்படி நான் சொல்ல வரல. அவங்க மேபி வந்து அவங்க அப்ளை பண்ணி கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் அவங்கள காமன் மேன் கேட்டகரியில் எடுத்தீங்க? 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து காமன் மேனா? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையாப்பா. எதுக்கு பாப்பா இந்த ஷோ? நீங்க முனியம்மாக்காவை நீங்க எங்க எடுத்து போட்டிருக்கலாம், டைரக்டா மெயின் கேரக்டராகவே எடுத்து போட்டிருக்கலாம். இப்போ நம்ம சுபியை எடுத்து போட்டீங்க இல்லையா போன சீசன்ல, மீனவ பெண் சுபி, அந்த மாதிரி நீங்க தூக்கி போட்டிருக்கலாம்.
அது எதுக்கு இந்த ஷோ வழியா கொண்டு வந்து அப்படி தூக்கி நீங்க உள்ள போட வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த காமன் மேன் ஷோல ஜெயிக்க போறது முனியமாக்கா தான் நினைக்கிறேன். முதல்ல இந்த ப்ரோமோல நடந்ததை நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்கும் வராங்க, ஆடிஷன் நடக்குது. எனக்கு என்னன்னா, மாயா ஹோஸ்ட் தானே, ஹோஸ்ட் தானே சொன்னீங்க. ஜட்ஜஸ் உடைய சீட்ல உட்காந்து அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு புரியலையே. 3 ஜட்ஜஸ் வந்து ஆரி, ஓவியா, ராஜு. மாயா வந்து ஹோஸ்டையும் தூக்கி உட்கார வச்சு ஜட்ஜ் பண்ண விட்டுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நபரை காணும். சரி, ஒரு நபரை காணும்னா சீட் எம்டியா விடலாமே, ஹோஸ்ட் வேலையை மட்டும் பார்க்கலாமே. எதுக்கு ஹோஸ்ட்டை வந்து ஜட்ஜ் பண்ண விட்டீங்க? ஹோஸ்ட்டை ஜட்ஜ் பண்ண விட்டீங்கன்னா நீங்க யாரை ஹோஸ்ட் பண்ண விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கலாட்டாவா பிஹைண்ட் தெரியலங்க, ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. அதுல அந்த ஆங்கர் வந்து மாயா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பிக் பாஸ்க்குள்ள நீங்க வந்து லேர்ன் பண்ணது என்ன, அன்லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டா இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுல, மறந்து போச்சு. தெனாவட்டு இன்னமும் அந்த திமிரும் தெனாவட்டும் குறையாமையே தான் மாயா இருக்கிறாங்க. நம்ம அசீம் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மாயாவும் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி நெக்கலா, ஒரு மாதிரி ஆட்டிடியூடா, அந்த சீசன் 7ல என்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாயா தான் இன்னமும் இருக்காங்க. அதாவது சீசன் 7ல மாயா பண்ணது தப்புன்னே தெரியல. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, இப்படிதான் வந்து இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. நீங்க அந்த ஷோல பண்ண எதையுமே ஒரு பெண்ணு செய்யக்கூடாது தான். அப்சல்யூட்லி, அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எதுவுமே செய்யக்கூடாது தான். ஒரு பையன் மேல அபாண்டமான ஒரு பொய்யை தூக்கி போட்டு வெளில அமிச்சிங்கல்ல, செய்யக்கூடாதுதான். மாயாவை 2 விதமாகவும் யூஸ் பண்றாங்க, ஜட்ஜாவும் யூஸ் பண்றாங்க, ஹோஸ்டாவும் யூஸ் பண்றாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படுது, ரிஜெக்டட் அப்படிங்கிற ரெட் கார்டு கொடுக்கப்படுது. ஆன் ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்றதுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்கப்படுது. குவாலிஃபைட்னா கிரீன் கார்டு கொடுக்கப்படுது. அதுல சிலர் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு, அப்பா கண்டென்ட் வேணாம் அப்படின்னா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னன்னு தெரியல, நமக்கு என்னன்னு தெரியல. அங்க பல விதமான டாஸ்க் கொடுக்கப்படுது. முக்கியமா ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க். அங்க அந்த டாஸ்க் கொடுத்து விளையாட வைக்கிறாங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வெளியில என்ன சொன்னாங்கன்னா பேச விட்டாங்க அப்படின்னாங்க. அது மேபி வந்து ப்ரிலிமினரி ரவுண்டா இருக்கலாம். ஆனால் ஷோவில் நம்ம பார்க்கும்போது வந்து அங்கே ஏகப்பட்ட டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா ஒரு மட் பிட்டு இருக்கு, அதுக்குள்ள வந்து பால்ஸ் இருக்கு. அந்த பால்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 2 டீமாக பிரிக்கிறாங்க, ஒரு பக்கம் ரெட் டீம், ஒரு பக்கம் ப்ளூ டீம். இதுலலாம் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, இப்போ முனியமாக்காவுடைய ரீசன்ட் ப்ரோமோ ஒன்று இன்னைக்கு போட்டிருக்கான். அதில் வந்து அவங்க வராங்க, வந்த உடனே ஓவியாவையும் ஆரியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவை யாருன்னே தெரியலன்ட்டாங்க. ராஜு காண்டாயிட்டப்பல, இல்லை உங்களை எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்றாங்க. ராஜு வந்து அந்த இடத்துல திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாப்புல. உடனே அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க. சீசன் 1ல வந்து ஓவியா வெர்சஸ் ஜூலி தான் பயங்கர பீக்கா போச்சு. அதுக்கு முனியம்மாக்கா வந்து யார்கிட்டயும் பேசுறாங்க, மாமா நான் சொன்னேன்ல ஜூலி இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு சம்பவமே வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்கள செலக்ட் பண்றாங்க, அவங்க வந்து குவாலிஃபைட் ஆகுறாங்க. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முனியம்மா அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிராமத்து ஸ்லாங், ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு கிராமத்து வைப்புல இருக்கிறதுனால ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்கள தூக்கி ஷோல போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்க வந்தவங்களே அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க அவங்க தான். சேனலுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு நைட்டி ஏதோ போட்டு வருது, அது மாயா ஏதோ கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல தான் மாயா வந்து ஜூரி பேனல்ல உட்காந்துருக்காங்க. இது ஏதோ ஒரு விஷயத்த ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு, இதை வந்து நான் எங்கேயோ ஒரு தெலுங்குலயோ எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீங்க வந்து ட்ரெஸ்ஸை வச்சு எதனா ஒரு விஷயத்த பண்ண வரீங்க அப்படின்னா அதுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ரெட் கார்டு கொடுக்கப்படுது. அந்த பொண்ணு வெளில போயிட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்தினாங்க, யாரு ஜட்ஜஸ் வந்து என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க சிம்பிளா என்கிட்ட ஒரு சாரி கேட்கணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது கண்டென்ட்டா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர், எல்லாரும் மோஸ்ட்லி அங்க இருக்கிறவங்க யூடியூபர்ஸுங்க. இந்த லைஃப் ஸ்டைல் பிளாக் பண்றவங்க, சமையல் பிளாக் பண்றவங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறவங்க, இவங்க தான் அங்க வந்து காமன் மேனா போயிருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு காமன் மேன் பேர் எதுக்கு வச்சீங்க நீங்க?
காமன் மேன் பேரை தூக்கிட்டு வந்து, அதாவது சின்ன இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் எடுத்திருக்காங்க. காமன் மேன் அப்படிங்கறத எடுத்துட்டு இன்ஃப்ளூயன்சர் ஷோன்னு வச்சிருக்கலாம், கரெக்டா இருந்தது. என்ன ஜெய் டிவி என்ன பண்றீங்க? ஒரு பக்கம் காரணி விழாவுக்கான ப்ரோமோஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசன் 10 விரைவில் ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. அந்த விரைவில் அப்படிங்கிறது என்னைக்குன்னு தெரியல. இந்த காமன் மேன் ஷோ வந்து எத்தனை நாள் நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டாங்க, ஷோவே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப செகண்ட்ல வந்து எப்படி வந்து முடிச்சு ஷோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு நம்ம எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி காமன் மேன் ஷோவுடைய செலெக்ஷன் ப்ராசஸே முடிஞ்சு போச்சு, ஷோவே முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து டெய்லியும் ஒரு எபிசோட் போட போறாங்க. இது ஒரு வாரம் போட போறானா, 2 வாரம் போட போறானா, இல்ல ஒரு மாசம் ஷோ நடக்கிற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ரவுண்ட் வைப்பாங்க. அந்த 4 ரவுண்ட்ல வந்து ஏதோ டாஸ்க் வைப்பாங்க. அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க், ஏகப்பட்ட டாஸ்க் வைக்கிறாங்க. வச்சு அதில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணி, சில பேரை ஹோல்ட் பண்ணி, அப்புறமா அவங்கள ரிஜெக்ட் பண்ணி, பாதி பேர் வந்து முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த குட்டி குட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன 1600 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் முன்னாடியே ரிஜெக்ட் செய்யப்பட்டுருவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில் அதிகப்படியான ஃபேமஸ், அதில் யார் அதிகமாக ஃபேமஸாக இருக்காங்களோ அந்த நபரை செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ ஒரு வாரம் போனாலே பெருசு. அப்படி பார்க்கையில் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், செப்டம்பர் மாதமே இதை துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகிற பக்கம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறம் காமன் மேன் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, நடத்தாதீங்க. காமன் மேன்னா காமன் மேனை எடுக்கணும், அதுதானே. சீரியஸாக இதில் பல பேருக்கு வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்றதுனால இவன் கதறான்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு வருத்தம் இருக்கு, நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க யாரோ போறாங்க, திவாகர்லாம் போகும்போது நம்ம போகக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, காமன் மேன் சொல்லி பல பேர் வந்து அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ ரிவ்யூவர்ஸ் எடுக்க மாட்டாங்க, அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு பொண்ணா இருந்தா எடுத்துருவாங்க. இப்போ ரியா ரிவ்யூவராக தான் உள்ள போனாங்க, எடுத்துட்டாங்க. நம்ம இவர் ஃபேட்மேன், அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர், நல்ல ஒரு பின்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அவரும் ரிவ்யூவர் தானே, போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அபிஷேக் போட்டாங்க. ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில பல பேருக்கு பிரபலமான நபர். கீழே இருந்து ஒருத்தர் மேலே வரானா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ரிவ்யூவர்ல சொல்றேன். மற்றபடி இவங்களை போட்டதுல வந்து ஓகே ஃபைன். ஆனா காமன் மேன் சொல்லி நீங்க பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றதுதான் வந்து மக்களுக்கே பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் சில பேர் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியுது, இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் பல பேர் யாருன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அவங்க யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ்க்கான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் வந்து அப் டு டேட்டாக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.